ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் பாட்காஸ்ட். சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு மாஸ்டர் யுவர் செல்ஃப், 10 ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லலாம். சரி, செல்ஃப் மாஸ்டரி அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம வந்து கண்ட்ரோல்டாக நடந்துக்கணும் அப்படின்றது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த டிசிஷன் நம்ம வாழ்க்கையில் எடுத்தாலும் அது வந்து சுற்றுச்சூழலை சார்ந்தது இல்லாமல் செல்ஃப் கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் போக வேண்டிய பாதைகள் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்ணயிக்கக்கூடிய பவர் நம்ம கையில் இருக்கணும். செல்ஃப் மாஸ்டரி அப்படின்றது பயங்கரமான, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசையர்ட் அவுட்கம்லாம் கிடையாது, இல்லை மானுமெண்டல் குவெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வின்னிங் யுவர் இன்னர் பேட்டில்ஸ் அப்படின்றது தான் செல்ஃப் மாஸ்டரியோட முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். சரி, என்னெல்லாம் அந்த 10 விஷயங்கள்னு பார்ப்போமே. நம்பர் 1, பே அட்டென்ஷன் டு வாட் யூ நீட். ஆவாங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக இருக்க வேண்டியதான் செல்ஃப் மாஸ்டரியோட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் ஜென்வினில் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஒரு பேலன்ஸ்ட் இல்லை ஃபுல்ஃபில்லிங் லைஃப்பை தேடி நீங்கள் போகிறீங்களா, அதுக்கு என்ன தேவை? மேபி யூ நீட் மோர் ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து மேபி யூ நீட் அ ஹெல்த்தியர் ஃபுட்டுன்னு சொல்லலாம், இல்லை பர்ஹாப்ஸ் ஒரு குவைட் டைம் டு திங்க் அப்படின்லாம், இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களோட ஒரு மீனிங்ஃபுல்லான இன்ட்ராக்ஷன்ஸு தேவைப்படலாம். எது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்து அதுக்குண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டென்ஷன் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அட்ரஸ் பண்ண வேண்டியது இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வித்தின் யுவர் கண்ட்ரோல் அண்ட் வாட் இஸ் வித்தவுட் யுவர் கண்ட்ரோல்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், மேபி ஒரு சேலஞ்சஸ் எடுத்து நடக்கும்போது அந்த சேலஞ்சஸ் பார்த்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேனாட் ரியலி கண்ட்ரோல் திஸ் லைஃப். அதே மாதிரி எந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் நடந்தாலும் அதோட அவுட்கம்மை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாத ஒரு விஷயங்கள். மேபி யூ கேனாட் கண்ட்ரோல் த வெதர், மேபி யூ கேனாட் கண்ட்ரோல் த எக்கனாமி. இந்த முக்கியமான விஷயங்கள் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே லைஃப்பில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு உண்டான ஆன்சர் வந்து கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 3, எம்ப்ரேஸ் எக்ஸெப்டன்ஸ்னு சொல்லலாம். ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. ராதர் நீங்கள் வந்து அந்த ரியாலிட்டியை மாற்ற நினச்சிங்க அப்படின்னா யூ வில் பி ஹைலி ஸ்ட்ரெஸ்டு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம வந்து ஒரு மீடியோக்கரான லைஃப் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. சில விஷயத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து எந்தவித ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே பார்க்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் யுவர் மென்டல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி. அதே மாதிரி எந்த இடத்துல உங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி சேனல் பண்ணணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு உண்மையிலே கிடச்சிடும்னு சொல்லலாம். ஸோ எம்ப்ரேஸ் எக்ஸெப்டன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, லிமிட் எக்ஸ்டர்னல் டிசையர்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ். சரி, நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஃபேம், மணி, அப்புறம் கேட்ஜெட்ஸு, இந்த மெட்டீரியல் டிசைர்ஸ் இதெல்லாம் தேடி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இந்த சைக்கிள் ஆஃப் வாண்டிங் மோர் அண்ட் மோர் அப்படின்றது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டென்ட்மெண்ட் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்க மனநிறைவு. இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின் அண்ட் அப்ரிஷியேட்டிங் தட் யூ ஃபைண்ட் ஜாய் இன் சிம்பிள் ப்ளஷர்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மிகவும் முக்கியமான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். டெய்லி ஒரு கிராட்டிடியூட் விஷயம் எழுதுங்க, அதை உங்கள் ஜேர்னலில் போடுங்க. இன்றைக்கி நான் என்ன விஷயத்தில் கிரேட்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு தேங்க்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் அவுட்லுக்காக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரிவார்டுன்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, டெவலப் எமோஷனல் ரெசிலியன்ஸ். வாழ்க்கையில் கஷ்டம் வராத ஆள்களே கிடையாதுங்க. அந்த கஷ்டம் வரும்போது யூ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் ஆஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எமோஷனல் ரெசிலியன்ஸ் ஆட்டிடியூட் வந்து உங்களுக்குள்ளே வரவே வராது. எமோஷனல் அஜிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து தாங்கக்கூடிய தன்மை வந்து அதை வந்து கரெக்டாக சேனல் பண்ண வேண்டிய விஷயங்கள் தாங்க எமோஷனல் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எமோஷன்ஸ் வந்து தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வந்து ஸ்டீரிங் வீலாக கன்சிடர் பண்ணவே கூடாது. நம்பர் 6, வேல்யூ ஆக்ஷன் ஓவர் தாட். வாழ்க்கையில் எப்பயுமே பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பிளானிங் அண்ட் அனலைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் வித்தவுட் ஆக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மேலே வரவே முடியாது. இது வந்து ப்ரோகாஸ்டினேஷனை வந்து குறிக்கும். ரொம்ப சில விஷயங்களை நீங்கள் வந்து தள்ளி தள்ளி போட ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஸ்டார்ட் டு ப்ரோகாஸ்டினேட். பட் இதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கோல்ஸை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பாக வந்து ஆக்ஷனபிள் ஸ்டெப்பாக உடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய கோல்ஸோட பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாகலாம் தோணாது. இட் வில் பி வெரி வெரி ஈஸியர் டு டேக்கிள்னு சொல்லலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுனாலும் ஒரு டெட்லைனை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டு டூ லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பிளானர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற பாதைகள் இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து எவ்வளோ ப்ரோக்ரஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும். நம்பர் 7, ப்ரிப்பேர் ஃபார் அட்வர்சிட்டி. ஆமாங்க,
கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா செட்டப் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுங்க. முன்னாடியே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளை பின்ன வரப்போகிற ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அனாவசியமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேபி இஃப் யூ லூஸ் எ ஜாப் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்க போகிறதே இல்லைன்னு சொல்லலாம். த பாயிண்ட் இஸ் ஃபார் யூ டு ஹாவ் அ பிளான் அண்ட் டு நோ தட் யூ கேன் டேக்கிள் டிஃபிகல்ட்டிஸ் வென் தே அரைஸ்ன்னு சொல்லலாம். ப்ரிப்பேரிங் ஃபார் அட்வர்சிட்டி டசன்ட் கேரண்டி யூ வில் அவாய்டுங்க. பட் அல்டிமேட்லி இந்த அட்வர்சிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லலாம். நம்பர் 8, டோன்ட் குவிட் வென் திங்ஸ் கெட் ஹார்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இந்த லைஃப்பில் வந்து த மாஸ்டரி ஆஃப் பர்சிஸ்டன்ஸும் சொல்லுவாங்க. எப்போ கஷ்டம் வருதோ எல்லாருக்குமே அந்த டைம் வந்து குவிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் குவிட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் பிடிச்சி நின்னீங்க அப்படின்னா உங்களோட ட்ரூ க்ரோத் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரென்த் வந்து அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அப்போ தான் வெளியே வரும்னு சொல்லலாம். புஷிங் யோர் செல்ஃப் த்ரூ டிஃபிகல்ட்டிஸ், டோன்ட் குவிட் வென் திங்ஸ் கெட் ஹார்டுன்னு சொல்லலாம். Persistence goes beyond just hanging. It requires advancing with purpose and determination சொல்லலாம். நம்பர் 9, seek wisdom constantly. இது பேர் வந்து பர்சியூட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம். வைட் வெரைட்டி ஆஃப் விஷயங்களை படிக்க ஆரம்பிங்க. வைட் வெரைட்டி ஆஃப் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாபில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லு தான் தேவைப்படுதுன்னா அதோட மட்டுமே இருக்காதிங்க. ரிலேட்டட் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. மேபி இப்போ இருக்கிற ஜாப்ல இருந்து மாற்றி வேறு ஏதாவது ஜாபுக்கு போகணும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்கில் டெவலப்மெண்ட் விஷயஸை வந்து கான்சல்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ்லி சீக்கிங் விஸ்டம் யூ ஆர்ம் யுவர் செல்ஃப் வித் தி டூல்ஸ் டு மேக் பெட்டர் டெசிஷன்ஸ் அண்ட் லீட் அ மோர் என்லைட்டன்ட் லைஃப்னு சொல்லலாம். நம்பர் 10, ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீஅசஸ் ரெகுலர்லி. ஆமாங்க, எந்த விஷயம் பார்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைரி எழுதி பழகியும். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம இந்த பாதையில் இது வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்து வந்து வேர் டு யூ வாண்ட் டு பி இன் 6 monthsன்னு யோசிச்சு பாருங்கள். வேர் டு யூ வாண்ட் டு பி இன் இயர்னு யோசிச்சு பாருங்கள். வேர் டு யூ வாண்ட் டு பி இன் 10 years. இதெல்லாம் யோசிச்சு யூ ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீஅசஸ் ரெகுலர்லி. வாரத்தில் வந்து மேபி ஒரு 1 or 2 hours ஒதுக்கிங்க. மேபி இட் கேன் பி ஒரு சாட்டர்டேஸ் ஆன் சண்டேஸ் வீக் டேஸில் ஒரு புக்கில் எழுதிட்டு வேர் டு யூ வாண்ட் டு பி அப்படின்றது யோசிக்க ஆரம்பிங்க. இன்னும் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற அந்த பாதை வந்து கரெக்டாக இருக்கான்னு யோசிங்க. பிளான் பண்ண ஆரம்பிங்க. The ongoing reflection and reassessment ensures that you stay true to your path and you also continue to grow and go in the direction where you really want to go in lifeன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த 10th ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா you will be moving closer to the life that you really want. இல்லை லைஃபோட பாதையில் வந்து நீங்கள் போகாமல் உங்களோட பாதையில் லைஃப் போகிற மாதிரி நீங்கள் வந்து செதுக்க கற்றுக்கோங்க. இந்த 10 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யுவர் லைஃப் கேன் பி மச் மோர் இன் பேலன்ஸ், கண்டென்ட்மெண்ட் அண்ட் அ டீப் சென்ஸ் ஆஃப் பர்சனல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ். பை அண்ட் டேக் கேர்.